என்னடா ரொம்ப சீக்கிரமா இந்த படத்த பத்தி வீடியோ போடுறேன்னு கேட்பீங்க. எஸ், எனக்கு தெரிய வந்தது ரொம்ப லேட். ஸோ ஜோ பார்க்க எனக்கு சான்ஸ் கிடைச்சது. எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம விஜேவா இருந்த ரியோராஜ் அதில் நடிக்கிறாரு. ஸோ இது லவ் ஸ்டோரின்னு கேள்விப்பட்டோன்னே இந்த படத்தை பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன். அண்ட் போய் பார்த்தப்ப இது என்னமோ எங்கள் பேட்ச் ரிலேட்டடான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட போகலை. பட் டு மை சர்ப்ரைஸ் படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் வந்து ஒரு பிரேமமும் ஒரு ராஜா ராணியும் மர்ஜ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காலேஜ் லவ், அந்த பிரேமம் ஃபீல் ஒன்று கொடுத்துட்டு போகும். அண்ட் செகண்ட் ஹாஃப் மோர் ஆஃப் ராஜா ராணி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் உங்கள் காலேஜில் நிப்பாட்டும். அண்ட் அந்த லவ் போர்ஷனை விட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிற சம்பவங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா ராணி அந்த படம் மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் ப்ளஸ் லவ் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு லவ் சக்ஸஸ். பட் இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் கொஞ்சம் ஆர்கானிக்காக ஒரு 90s கிட்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு குட் மூவி. நிறைய எமோஷன் சீன்ஸ் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, அந்த சீன்ஸ் இமோஷனல் சீன்ஸ் எலிவேட் ஆகியலையே டக்குன்னு ஒரு காமெடி கொண்டாந்து அதை கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணாங்க. எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. ரொம்ப இமோஷ்னலாக ஜம்ப் இன் பண்ண வைக்காமல் அதை அப்படியே என்வாயர்மெண்ட்டை லைட் ஆக்கி அப்படியே கதையை முன்னால் கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. உருகி அந்த சாங் டெஃபினெட்லி ஹிட்டு. ரியோராஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஐ கெஸ் இது என் ஃபர்ஸ்ட் மூவி, ரியோராஜோட ஃபர்ஸ்ட் மூவி பார்க்குறேன். நல்லா பண்ணியிருந்தார். பீட் காலேஜ் அண்ட் ஆஃப்டர் காலேஜ் லைஃப். அண்ட் இந்த படம் வந்து மேஜராக ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும். லவ் என்ன, லஸ்ட் என்ன. ஸோ ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, லஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த விஷயம் ஒன்று பிடிச்சிருந்தது. கேரளாவை பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியில் ஒரு மெசேஜோட நம்மளை அனுப்புகிறாங்க. சுசைடு இஸ் நாட் ஏ சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். அப்படி பார்க்க போகல சேம் சுச்சுவேஷனில் 2 டிஃப்ரெண்ட் பொண்ணுங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ஃபீல் குட்டான மூவி. உங்களுக்கு உங்கள் காலேஜ், நீங்கள் 90s கிட்ஸ்னால் உங்கள் காலேஜ் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு போகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்றபடி மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அண்டில் தென் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் தமிழ் பையா.